முரண்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். முரண்பட்ட ஒன்றுக்கொண்டு முரணான காரியங்கள். நாம் ஆரம்பத்திலே சொல்ல பெருமானாருடைய ஹதீஸ் அதைத்தான் நமக்கு சுட்டிக்காட்டி, இவர்கள் தொழுவார்கள், நோன்பிருப்பார்கள், தங்களை முஸ்லீம் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் பேசினால் பொய் பேசுவார்கள், அமானத்தை விளங்குவார்கள், வாக்குறுதியை மீறுவார்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரணான செயலா அல்லவா? ஒரு தொழுகையாளி எப்படி பொய் பேசுவனாக இருக்க முடியும்? ஒரு நோன்பாளி எப்படி வாக்குறுதியை மீறுவனாக எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் தொழுகையும் நோன்பும் விதிக்கப்பட்டது எதற்காக? அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காகத்தானே தொழுகையும் நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையில் ஒரு குறையும் வைக்கிறது இல்லை, எல்லா வக்தையும் ஒழுங்காக தொழுகிறது, சுன்னத்தான வணக்கங்களை கூட தேடி பிடித்து தொழுவது, அவர்களை நாம் பாராட்டுகிறோம், குறை என்று சொல்லவில்லை. தொழுகையிலே அவ்வளவு அக்கறையாக இருந்து நீங்கள் வாக்குறுதி பெறுவதிலும் உண்மை பேசுவதிலும் கவனமாக இருந்திருக்கலாம் அல்லவா? தொழுகையாளியாக இருந்து கொண்டே கூசாமல் வரதட்சணை வாங்குகிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தொழுகைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? தொழுகையாளியாக இருந்து கொண்டே அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறீர்களே, ஏமாற்றுகிறீர்களே, வியாபாரத்திலே மோசடி செய்கிறீர்களே, கொள்ளை லாபம் அடிக்கிறீர்களே, போதைப் பொருளை கடத்துகிறீர்களே, இந்த தொழுகைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க. நேர் எதிரான முரண்பாடான செயல்கள் சொல்கிறார்கள். இவர்கள் நயவஞ்சகர்கள்.